ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நித்தீஷ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி துரோகம் மூமெண்ட் பண்ணலான்னு இருப்போம். இவன் நல்லா பையனாக தான் நடக்குது. இப்போலாம் பொம்பளை கேரக்டர் வச்சுட்டு போனால் தான் ஃப்ரெண்டாக வராங்க. கீழே குச்சிடுவான், பார்த்தா எனிமிக்கிற இடத்துக்கு ஓடுவான். நம்மளே அடி வாங்க விட்டுட்டு தான் போகிறோம். இங்கே ஒருத்தர் இறங்குவான், இவன் கூட ஃப்ரெண்டாகும். ஃப்ரெண்டாகிட்டான். இப்போ நான் இறங்கி அங்கே இருக்கிறவன்ட்ட போகலான்னு ஏறுவுனா அதுவும் அங்கே நின்றுருக்கான். இப்போ ஏறி இங்கே போடுவேன்னா இங்கே அடிப்பானா, டக்குன்னு க்ளோவால் போட்டுருவோன்னா அவனுக்கு சரி காண்டாக வச்சுக்கிட்டு நான் ஏறி போவேனா அவன் ஆளுக்கு முன்னாடி அடிக்கணும்னு போயிட்டான் நட்டுக்குது பாருங்கள். போவான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல அதனால். ஆனால் யாருன்னே தெரியாது. இங்கே பாருங்கள், இப்போ நான் மெடிக்கல் சுற்றிட்டு இருப்பேன், அந்த கேப்பில் அவனை போட்டுருவாங்க. சரி நாம் அடிச்சு புடலாம், அவன் இங்கே இறங்கி ஃப்ரெண்ட் ஆயிடுவான்னு நினச்சிட்டு இப்போ அவன் ஏறுவானா, அவன் ஓரியன் வேறு போட்டுருவான். நம்மகிட்ட ஓரியன் பவர் இல்லை. இங்கே பாருங்கள், அப்படி சரி எழுத்து அழுத்தி நம்மளே முடிச்சிருவான். இப்போ பாருங்கள், நான் இங்கே இறங்குவேன். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், அவன் கீழே படுத்துட்டு இருப்பான். எனக்கெல்லாம் சரியான சிரிப்பாகி போச்சு. இங்கே பார்த்துக்கோங்க அவன் எப்படி கீழே படுத்துட்டு இருந்தானே. இப்போ க்ளோவால் போட்டு இங்கே மெடிக்கல் சுற்று இது போட்டுருவோன்னா டக்குன்னு அவனை முடிச்சிருவான். நான் மெடிக்கல் சுற்றிட்டு இருப்பேன். நான் கூட எவனோ உட்காரான்னு உட்காந்து எழுந்திரிச்சு மெடிக்கல் போட்டுட்ருப்போனா. இங்கே பாருங்கள், எவனும் இல்லை. இப்போ நான் இங்கே போவேன், ஆனால் காமிச்சிட்டிங்க மேலே யாரோ இருக்கிறாங்கன்னு. நான் கூட மேலே ஏறி பார்த்தேன். இறங்கிட்டு இப்போ மேலே ஏறி மேலே பார்ப்பேனா கன் எடுத்து பாருங்கள், மேலே யாரும் இல்லையா. அப்படியே கீழே இறங்கலான்னு பார்ப்பேன், அப்படியே முடிச்சு போடுவானுங்க. எனக்குலாம் சரிக்காண்டு ஃப்ரெண்ட் ஆகணும் இல்லைன்னா அடிச்சு போடணும்.